கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சமீப காலமாக கிறிஸ்தவ உலகில் நடக்கும் சம்பவங்கள் உண்மையிலேயே வேதத்தின் அடிப்படையில்தான் நடக்கிறதா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. கடந்த 18 நூற்றாண்டுகளாக இல்லாத வளர்ச்சி இந்த நூற்றாண்டுகளில் இருந்த போதும் இது உண்மையில் ஆரோக்கியமான வளர்ச்சிதானா என்று கேட்க தோன்றுகிறது. என்ன நடக்கிறது இந்த கிறிஸ்தவ உலகில்? எந்த கிறிஸ்தவ சேனல்களை திருப்பினாலும் பணம் கேட்கும் அவலத்தையும், எந்த கிறிஸ்தவ பத்திரிகையை படித்தாலும் காணிக்கைக்கான விண்ணப்பத்தையுமே பார்க்க முடிகிறது. தீர்க்க தரிசன ஊழியங்கள் வேறு எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு பெருகிப் போய்விட்டன. நாளைக்கு நடப்பதை அறிவிக்கிறேன் என்று சொல்லி செய்தித்தாளில் அன்றாடம் வரும் செய்திகளையே திரித்துச் சொல்லும் தந்திர வேலைக்கும் குறைவில்லை. எங்கே போகிறது இந்த கிறிஸ்தவம்? விசுவாசிகளின் ஒரு சில சாட்சிகளை தாரை ஊதுவித்து பப்ளிசிட்டி தேடும் ஊழியர்களின் அவல நிலையும் நின்றபாடில்லை. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்ல, இங்கோ ஊருக்கு ஒரு சபை ஜாதியின் பெயராலே ஆரம்பிக்கப்பட்டு இருப்பது வெட்கக்கேடு. ஜாதியின் பெயரால் சபைகள் பிரிக்கப்படுவதும், இதனால் சபையில் சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதும், ஏன் சில சமயம் சபையில் வெட்டும் குத்தும் கூட நடந்துள்ளது. சில சபைகளில் ஆராதனை நடத்துவதற்கு தேவனுடைய உதவி தேவையோ இல்லையோ, ஆனால் போலீஸ்காரர்களின் உதவி கண்டிப்பாக தேவை. தேர்தல் என்ற பெயரில் சபையில் நடக்கும் கூத்துக்களை பார்த்தால் அரசியல்வாதிகளும் தோற்றுவிடுவர். ஒரு காலத்தில் நகைக் கடைகளும் ஜவுளிக் கடைகளும் அரசியல்வாதிகளால் திறந்து வைத்த காலம் மலையேறி போய் இன்றைக்கு புதிய சபைகளும் ஜெப கோபுரங்களும் அரசியல்வாதிகளால் திறந்து வைக்கப்படுகின்றன. கிறிஸ்தவ கன்வென்ஷன் கூட்டங்கள் எல்லாம் அரசியல்வாதிகளின் பொது மேடையாகி போய்விட்டன. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பண மோசடி, ஆள்மாறாட்டம், செக் மோசடி, நில மோசடி, கட்டிட ஊழல், இப்படி இன்னும் பல கிரைம்கள் சபைக்குள் சர்வ சாதாரணம். மக்களின் காணிக்கை பணத்தில் பல மாடி அடுக்கு வீடு, கார், பங்களா, நிலம், தோட்டம், பிள்ளைகளுக்கு அமெரிக்க படிப்பு, சொந்தமாக விமானம், இன்னும் இப்படி இவர்களின் ஆடம்பரம் நீண்டு கொண்டே செல்லுவது வேதனையானது. மக்களின் காணிக்கை பணத்தை கொண்டு பள்ளிகள், கல்லூரிகள், ஷாப்பிங் மால்கள், ஓட்டல்கள், வாடகை விடுதிகள், மேன்சன்கள் என கட்டி அதில் வரும் கொள்ளை லாபத்தையும் தங்கள் பாக்கெட்டுகளில் போட்டுக்கொள்ளும் பணப்பேய்களும் இங்கே உண்டு. பிசினஸில் பில்கேட்ஸுக்கும் நாங்கள் எந்த விதத்திலும் சளைத்தவர்கள் இல்லை என்று சொல்லி இவர்கள் கொண்டு வந்த புது புது வியாபார யுக்திகளை சபைக்குள் பார்க்கும்போது சபை கல்லர் குகையாகி போனதோ என்று கேட்க தோன்றுகிறது. இளம்பங்காளர் திட்டம், ஜெப வியாபார திட்டம், தங்கச்சாவி திட்டம், தங்க நாணய திட்டம், ஒரு செங்கல் 1000 ரூபாய் திட்டம், கைக்குட்டை அபிஷேக திட்டம், டிவி பங்காளர் திட்டம், மரித்த பரிசுத்தவான்களுக்கான நிதி திட்டம், எருசலேமில் 2 சாட்சி திட்டம், அம்மாவாசை ஆவி இரவு திட்டம், ஒரு சதுர அடி கட்டிட நிதி திட்டம், ஜெபக்கோபுர திட்டம், அச்சு இயந்திர திட்டம், இப்படி பல திட்டங்களை பார்க்கும்போது இயேசு சொன்ன வார்த்தைதான் நினைவுக்கு வருகிறது. என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள்.